ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் 2 டேர்ம் 2 தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட மற்ற டிஎன்பிசி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாலுமே அவங்களுக்கு என்னோடய சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இயந்திரங்களும் இணைய வழி பயன்பாடும். ஸோ இந்த லெசன் எப்படின்னா, இயந்திரங்கள் அதாவது மிஷின்ஸு, அந்த மிஷின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு எப்போ யூஸ் பண்ணாங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த மிஷினுக்கான இங்கிலீஷ் நேம் இருக்கும், அதாவது கலைச்சொற்கள் மாதிரி இருக்குது. ஸோ அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டிரான்ஸ்லேஷன் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் பார்க்க போகிறது என்னென்னா, ஃபோட்டோ காப்பின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்னது, ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெராக்ஸ்ன்றது அந்த கம்பெனி பேர் தான், ஜெராக்ஸ் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஸோ ஜெராக்ஸ் மிஷினுக்கான அந்த காப்புரிமை வந்துட்டு யார் வாங்கினாங்க அப்படின்னா, நியூயார்க்கை சேர்ந்த அந்த ஒரு பேர் என்னென்னா செஸ்டர் கால்சன் அப்படின்றவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒளிப்படியாகி எடுத்தாராம். ஓகேங்களா. அது பேர் என்னென்னா ஜீரோகிராஃபி. ஓகேங்களா, தமிழில் ஜீரோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அவர் தான் 1959 ஃபஸ்ட்டு ஜெராக்ஸ் இயந்திரத்தை வந்து உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சாங்களாம். நெக்ஸ்ட்டு ஃபேக்ஸ் மிஷினுக்கு இங்கிலீஷில் என்னென்னா தொலைநகல். ஏன்னா தூரத்தில் இருக்கிறத நம்மக்கிட்ட கொண்டு வரது தான் ஃபேக்ஸ் மிஷினோட வேலை. இதை யார் ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் பெயின் 1846 அவர் பண்ணியிருப்பார். அது அவர் தான் வந்துட்டு மின்னாற்றலோட உதவியோடு அச்சிடுவதை வந்து நமக்கு காப்புரிமை பெற்றாங்க. இத்தாலி நாட்டை சேர்ந்த ஜியோவானா கெசலி அப்படின்றவர் பேன்டெலிகிராஃப் அப்படின்ற ஒரு தொலைநகல் கருவியை உருவாக்கினாராம். அவரோட கண்டுபிடிப்பை வச்சு தான் 1865 பாரிஸ் நகரத்துலேருந்து லியான் நகரத்துக்கு அந்த தொலைநகல் சேவையை வந்து இது பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது முக்கியம். நெக்ஸ்ட் வந்து காமா ஃபேக்ஸ் அப்படின்னா, ஃபேக்ஸ் வந்து கம்ப்யூட்டர்லேருந்து எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் அது காமா ஃபேக்ஸ்ன்றது. இதை யார் இது பண்ணாங்கன்னா, ஹேங் மங்குஸ்கி அப்படின்றவங்க 1985 பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா, அவர் பேர் நல்லா நான் வச்சுக்கோங்க, ஹாங் மங்குஸ்கி. இவர் தான் வந்து காமா ஃபேக்ஸ் அப்படின்ற பேரிட்டு அதை வந்து கம்ப்யூட்டர்லேருந்து இந்த ஃபேக்ஸை நம்ம எடுக்கிறதுக்கான ஒரு கருவியை கண்டுபிடிச்சி அதை வந்து விற்பனையும் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், அதாவது ஏடிஎம் சொல்கிறோம். ஏடிஎம் எப்படி உருவாக்கப்பட்டாங்க, எதை வச்சு யோசித்தாங்கன்னா, இங்கிலாந்தில் வந்துட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிஷின்லேருந்து நம்ம போட்டால் நம்ம கையில் வந்துடுமா. அதை வச்சு தான் அவர் என்ன பண்ணார், நம்ம பணத்தை வந்து குறியீடு வச்சு உள்ளே போட்டால் நமக்கும் பணம் கையில் வந்துடும்ன்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஏடிஎம்மை இது பண்ணி இங்கிலாந்தை சேர்ந்த அவர் பேர் என்ன, ஜான் ஷெப்பர்ட் பேரன் அப்படின்றவர் தான் வந்துட்டு 1967 இந்த இயந்திரத்தை உருவாக்குனார். இது எப்படின்னா, வங்கி அட்டையை வச்சு தான், வங்கி அட்டையெல்லாம் கிடையாது. அப்போ வெறுமனே காசோலைனா செக்கு கொடுத்து இந்த மாதிரி சொன்னால் வாங்கிப்போம். பட் இப்போ வந்துட்டு எல்லாமே நவீனமாயிடுச்சு. நம்ம இப்போ வந்துட்டு நம்ம ஃபோன் மூலமாகவே எல்லாமே பேமெண்ட்லாம் பண்ணுறோம். பட் அப்போல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த ஒரு போயிட்டு வந்துட்டு ஒரு அடையாள எண்ணை கொடுக்கறது, வங்கி அட்டை கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு அலைபேசி எண் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகியவற்றை பயன்படுத்தியும் பணம் செலுத்தும் முறை இப்போ வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்வைப்பிங் மிஷின், அதுக்கு தமிழ் என்னென்னா அட்டை தேய்ப்பு இயந்திரம். ஸோ நம்ம நம்ம கார்டு வச்சுருப்போம், அது தேய்ச்சும் நம்மக்கிட்ட வந்துடும். இது என்னென்னா கட்டணம் செலுத்தும் கருவி என்றும் விற்பனை கருவி என்றும் அழைப்பாங்களாம். அது ரொம்ப முக்கியம். ஸோ கட்டணம் செலுத்தும் கருவி, விற்பனை கருவின்றாங்க. இதில் ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்டு அப்படின்றவர் 1962 வந்து என்னென்னு பண்ணார்னா, கடவுச்சொல்லுடன் கூடிய அட்டைக்கு இங்கிலாந்தில் காப்புரிமைனா ஒன்றுமே இல்லை, காப்பிரைட்ஸ் வாங்கியிருப்பார். யார் அவர் பேர்னா ஆட்ரியன் ஆஷ்ஃபீல்டு. ஓகேங்களா, அவர் தான் வந்துட்டு கடவுச்சொல் தான் பாஸ்வேர்டு வச்சு பண்ணுற மாதிரி வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ டிஎன்இபிடிஎஸ், அதாவது தமிழக அரசின் நியாய விலைக்கடை ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லுவாங்க, திறன் அட்டைன்னு. இதை வச்சு தான் நம்ம ரேஷன் கார்டு, நிறைய பொங்கல் போனஸ் அந்த மாதிரிலாம் எல்லாமே வாங்குறது இதை வச்சு தான். ஸோ அது வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பயோமெட்ரிக்னால் என்னென்னா ஆளறி சோதனை கருவி. அதாவது நம்ம ஆதார் அட்டை, நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்செல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக நம்ம இருக்கோமா இல்லையான்றதை வச்சு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு இணைய வணிகம்னா ஒன்றுமே இல்லை, இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் அவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இன்னொன்று
நெட் அப்படின்னாலே WW அந்த சர்வர் தான். அது வந்து 1990s தான் வந்து டிம் பர்னர்ஸ்-லீ அப்படின்றவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு உருவாக்கியிருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே வருன்றாங்க. அது 1990 இதை உருவாக்குறாங்க. 1991 இணையம் வந்து பொதுவாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு IRCTC அப்படின்னா இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா கழக இணைய வழிப்பதிவு. ஸோ இந்த IRCTCன்றது ஒரு போர்ட்டல். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரயில்வே டிக்கெட்ஸு, நம்ம எங்கே ட்ரிப் போகணும், அந்த மாதிரி எல்லாமே அதில் போனீங்கன்னா வந்துருன்றாங்க. 2002 வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் பதிவு, அதாவது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன்றது ஒரு நாளைக்கு 29 பயணச்சீட்டு தான் இருந்துச்சு. பட் 13 இயர்ஸ்க்கு அப்புறமா 2015 April 1 அந்த ஒரு நாள் மட்டுமே 13 லட்சம் பயணச்சீட்டு வந்து இதுவாச்சான். ஸோ அது வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாமே ட்ரெயின் புக் பண்ணுறதா இருக்கட்டும், பஸ்ஸு, அதுக்கப்புறமா ஒரு ஏர்போர்ட் டிக்கெட்டு, அப்புறம் சொத்து வரி, தண்ணீர் வரி, எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம நவீனம் ஆயிடுச்சுன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 10ஆம் வகுப்பு எம்ப்ளாய்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கூட நம்ம வந்துட்டு ஈஸியாக இணையம் மூலமாகவே பண்ணிடுறோன்றாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமும் 8ஆவதுக்கு அதே மாதிரி நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப்பு, அப்புறம் ட்ரஸ்ட் எக்ஸாம் இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லெசன் என் சமகால தோழர்களே. ஸோ வைரமுத்து தான் எழுதியிருக்காரு. இவர் வந்து என்னென்னா மற்ற இளைஞர்களை வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இது பண்ணி எல்லா இடத்துலையுமே தமிழை வந்து பொருத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த கடைசி 2 பேரா தான் இம்பார்ட்டண்ட்டு. பாட்டில் ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். கவிஞர் வைரமுத்து வந்து பிறந்த மாவட்டம் வந்து தேனி மாவட்டத்தில் இருக்கிற மேட்டூர்ன்ற ஊரில், மெட்டூர் அப்படின்ற ஊரில் பிறந்திருப்பார். இவரோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இவர் வந்து உயரிய விருதான பத்மபூஷன் அவார்டை வாங்கியிருப்பார். முக்கியமாக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். எந்த நூலுக்குன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் 2003 எழுதுனதுக்கு வாங்கியிருப்பார். ஸோ கள்ளிக்காட்டு இதிகாசம்னாலே நமக்கு அந்த அந்நியன் படத்தில் வந்துட்டு விவேக் சாரும் விக்ரம் சாரும் வந்துட்டு நடந்து போகிறப்ப, அதாவது விவேக் சார் வந்து விக்ரம் நடக்கிறத வச்சு கலாச்சி சொல்லுவார், இவன் என்ன நடந்துட்டான், கள்ளிக்காட்டு இதிகாசம் நடந்த வைரமுத்து முறையில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஃபன்னியாக சொல்லுவார். ஸோ அப்படியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ கள்ளிக்காட்டு இதிகாசம்னா வைரமுத்து அப்படின்றது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவரோட மற்ற கவிதைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து கவிதைகள்ன்ற தொகுப்பில் தான் வருன்றாங்க. இது நிறைய லாங்குவேஜஸ்லையுமே எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கீழே பாருங்கள், இலக்கியங்களில் அறிவியல். அதாவது இது ரொம்ப முக்கியம். இலக்கியங்கள்லாம் லிட்ரேச்சரில் சயின்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி. விசும்புனா வானம்னு அர்த்தம். ஸோ வளவன் ஏவா வானூர்தி அது வந்து புறநானூறு. அடுத்து பாருங்கள், அந்தரத்தார்மயனே என ஐயுறும் தந்திரத்தால் தம் நூலகரை கண்டவன் வெந்திரலான் பெருந்தச்சை கூவி எந்திர ஊர்தி ஏற்றுமின் அப்படின்னு சீவக சிந்தாமணியில் இந்த இது வரும். இதுவும் வந்து அந்த ஏறுமீன் ஏவுகணை, அதாவது ஏரோப்ளேன் பற்றி பேசுகிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு உயிர் வகை. அதாவது ஓரறிவுலேருந்து 6 அறிவு வரைக்கும் நம்பர்ஸ் வச்சு வந்தாலே தொல்காப்பியம் தான். ஸோ ஓரறிவு முதல் 6 அறிவு எல்லாமே அப்படியே சொல்லுவார். ஓரறிவுனா அது உற்றது, அதனோடு வந்து சேர்ந்தால் நாவே, 3ஆவது வந்து மூக்கு, 4ஆவது கண், 5ஆவது செவி, 6ஆவது மனசு, 7ஆவது அறிவுலாம் இல்லை, மொத்தமாக 6 அறிவு தான். ஸோ வந்துட்டு அதை தான் சொல்லியிருப்பாங்க. அந்த பேராகிராஃப் இம்பார்ட்டண்ட்டு, அதாவது பேராகிராஃப்ன்ற பாருங்க, அதுக்கு மேலே இருக்குல்ல டேப்லர் காலம், அது இம்பார்ட்டன்ட். நூல் குறிப்பு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பார்த்துக்கோங்க, ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நூல் குறிப்பு என்னென்னா, தமிழ் மொழியில் கிடைச்ச முதல் இலக்கண நூல்னா தொல்காப்பியம் தான். இதை எழுதியவர் தொல்காப்பியர். முக்கியமாக என்னென்னா, இது வந்து 3 அதிகாரம், அதாவது எழுத்து சொல் பொருள்னுவாங்க. ஒரு அதிகாரத்துலையும் 9 இயல். ஸோ 9 3s 27 இயல்கள் இருக்கும். அகம் புறம் சார்ந்து இருக்கும் இந்த நூல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது இம்பார்ட்டண்ட்டு, விண்ணையும் சாடுவோம். இப்போ விண்ணையும் சாடுவோம்ன்றது இவர் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவன், அதாவது இஸ்ரோவின் 9வது தலைவரான சிவன் கிட்ட அவர் தான் வந்து முதல் தமிழரும் கூட. ஓகேங்களா. இஸ்ரோவின் அந்த பதவியை ஏற்ற முதல் தமிழர் யாருன்னா இவர் தான். 9வது தலைவரும் சிவன் தான் சொல்கிறாங்க. ஸோ 2015ஆம் ஆண்டில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் இயக்குனராக இருந்தபோது இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்றார். அவர்கிட்ட இப்போ நேர்காணல் லைவில் அவர் என்ன பேசுகிறாருன்றது தான் பார்க்க போகிறோம். இது இம்பார்ட்டண்ட்டு. நானும் வந்துட்டு 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கணும்னு தான் நினைக்கிறேன் வீடியோவை. பட்
இம்பார்ட்டண்ட் லெசன் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக அப்படியே கவனிச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இல்லைனா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? எதையும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்கூல் புக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, அவர் வந்து பிஎஸ்எல்வி பற்றி இங்கே சொல்கிறாங்க. என்னென்னா 1983 தான் முதல்ல பிஎஸ்எல்வி போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ன்ற திட்டத்தை வந்து அரசாங்கம் வந்து இது பண்ணாங்களாம். அதற்கு ஓராண்டு முன்னாடி தான் இவர் வந்து வேலைக்கே சேர்ந்தார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கு கீழே பாருங்கள், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை அப்படின்னு யாரை சொல்லுவாங்கனாலே கண்டிப்பாக விக்ரம் சாராபாய் தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆரியபட்டா முதல் எல்லா செயற்கைக்கோளுக்கும் ஏவுதலுக்கு இவர் தான் காரணமாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் செயற்கைக்கோள் வழியாக தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களை வந்துட்டு 50 லட்சம் மக்களுக்கும் கல்வியை எடுத்து செல்ல உதவின்னு இவரோட பெயரால் தான் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம்னு ட்ரிவாண்ட்ரமில் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே எல்லா துறையில் இருக்கிற ஆராய்ச்சி வடிவமைப்பும் இங்கே மேற்கொள்கிறாங்கன்றாங்க. நெக்ஸ்ட்டு சித்தாரான்றது ஒரு ஆப்பு. இது வந்து சித்தாரான்றது என்னென்னா சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனலைசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன். அப்படின்னா இது ஒரு செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றி முழு விவரங்களையும் மின் இலக்க முறையில், அதாவது டிஜிட்டலில் சேகரிக்குமா. அதை பயன்படுத்தி வாகனத்தின் செயல்பாடு எப்படி இருக்குன்றதை நம்ம முன்கூட்டியே கணிக்கலாம். ஸோ இது என்னென்னா, இது ஒரு ஆப்பு. சித்தாரான்றது ஒரு ஆப்பு. எதுக்காகனா செயற்கைக்கோள் வந்துட்டு அதோட இன்ஃபர்மேஷன்ஸை டிஜிட்டலாக நம்ம வாங்கிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து முக்கியமான ஒன்று நம்மளோட அப்துல் கலாம் ஐயா. இவர் வந்து 11வது குடியரசுத் தலைவர் இருந்திருக்காரு. தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் தான் இவர் பிறந்திருக்காரு. இவரை மிசைல் மேன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதும் பெற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து என்னென்னா முக்கியமான ஒன்று, இதில் இருக்கிற எல்லாமே பாக்ஸ் கண்டென்ட் தான் ஆக்சுவலி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வளர்மதி மேமு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அரியலூரில் பிறந்திருக்காங்க. 2015ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் இவங்க தானா. ஸோ ஃபஸ்ட்டு வளர்ந்து வர நாடாக இருந்தாலும் வளர்மதி அம்மாவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இஸ்ரோவில் வந்து பார்த்திங்கன்னா 1984 வேலை செஞ்சுட்டு வராங்க. 2012 தான் வந்து முதல்ல ரேடார், உள்நாட்டில் உருவாக்கின ரேடார் RISAT-1ன்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்துக்கு இயக்குனராக இவங்க இருந்திருக்காங்க. ஸோ இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குனராக பணியாற்ற 2வது பெண்ணும் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டோட்டலாக பார்த்திங்கன்னா விண்வெளித்துறையில் 3 வகையான தொழில்நுட்பம் இருக்குன்றாங்க. ஒன்று வந்து செயற்கைக்கோளை எப்படி ஏவணுன்றது, 2வது செயற்கைக்கோளை ஏறி செல்லுதில் அது, 3வது அங்கேருந்து ரிலீஸ் பண்ணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து சந்திராயன் 1 சந்திராயன் 2 அந்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த சந்திராயன் 1க்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் சயின்ஸ் அண்ட் டெக்கில் மேபி கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து அருண் சுப்பையா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தின் அறிவியலராகவும் திட்ட இயக்குனராகவும் இருந்திருக்காங்க. ஏன் இவரை பற்றி இங்கே பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு மங்கள்யான் செயற்கைக்கோள் உருவாக்குறதுக்கு இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தை வந்து இவர் தான் திட்ட இயக்குனராக இருந்திருக்காங்க. அதனால தான் அருண் சுப்பையா பற்றி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இவர் ரொம்ப 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 முக்கியமான ஆள், மயில்சாமி அண்ணாதுரை. இவரை வந்து இளைய கலாம்னு சொல்லுவாங்களாம் அன்போட. இவர் வந்து கோவை மாவட்டத்தில் கோதாவாடி என்ற சிற்றூரில் பிறந்திருக்காரு. இவர் வந்து இதுவரை 5 முனைவர் பட்டம் பெற்றிருக்காரு. 1982ஆம் ஆண்டு தான் வந்து பணியில் சேர்ந்தார். தற்போதும் இருக்கார். நம் நாடு நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஆய்வுக்களம் சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குனராக இருந்திருக்கார். ஸோ சந்திரனுக்கு ஃபஸ்ட்டு அமைச்சதில் திட்ட இயக்குனர் யாருன்னா மயில்சாமி அவர் தான். ஸோ சந்திராயன் 2 திட்டத்திலும் பணியாற்றியிருக்கிறார். ஸோ சசிவி ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை இவர் பெற்றிருக்காங்க. இவரோட அறிவியல் அனுபவங்களை எந்த நூல் எழுதியிருக்காருன்னா கை அருகே நிலா. ஸோ கை அருகே நிலான்னு எழுதிய யாரோட வாழ்க்கை வரலாறோ இல்லை யாரோட சிந்தனைனா மயில்சாமி அண்ணாதுரை அவரோட தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கல்வியில் சிறந்த பெண்கள். ஸோ இதில் வந்து சங்க காலத்துலேருந்தே பார்க்க போகிறோம். சங்ககால பெண்பார் புலவர்கள் சிலர் யார்னா ஔவையார், ஓக்கூர் மாசத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணிக்குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நன்முல்லையார், நக்கண்ணையார், காக்கை பாடியார், அதுக்கப்புறமா வெள்ளி வீதியார், காவற்பண்டு, நப்பசலியார். இந்த மாதிரி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி இருந்திருக்காங்க சங்க காலத்தில். அதுக்கடுத்து நம்ம காலத்தில் வந்து பெண்களில் பயங்கரமாக இருந்தவங்க யாருன்னா முத்துலட்சுமி அம்மையார். இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா
தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண் சங்கத்தின் முதல் தலைவரும் கூட, எம்எல்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் குழந்தை திருமண சட்டம், தடை சட்டம், தேவதாசி ஒழிப்பு முறை, இருதார தடை சட்டம், இந்த மாதிரி எல்லாத்தையும் நிறைவேறத்துக்கு காரணமாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடையாரில் 1930 வந்து பார்த்திங்கன்னா அவ்வை இல்லத்தை வந்துட்டு தோற்றுவித்தாங்க. அதை இப்போ வந்து கேன்சர் இன்ஸ்டிடியூட்டாக 1952 வந்து மாற்றிருக்காங்க மருத்துவமனையாக. அடுத்து மூவலூர் ராமாமிர்தம், இவங்க வந்து ஒரு சமூக சீர்திருத்தவாதி. இவங்களோட பேரில் தான் 8வது வரைக்கும் படித்த பெண்களுக்கான இலவச திருமண அந்த உதவித்தொகையை கொடுக்குறாங்க. அடுத்து பண்டித ராமாபாய், இவங்க வந்து பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர். இவங்க வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடாதுன்ற தடையை மீறி படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தானே இவங்க இம்பார்ட்டண்ட். அடுத்து வேலூரில் இலவச மருத்துவத்தை வந்து கொடுத்தவங்க தான் யாருன்னா ஐடாஸ் சோஃபியாஸ் கட்டர். இவங்க வந்து பெண்கள் வந்து மருத்துவராவதை தடுத்த காலத்தில் இவங்க இங்கே வந்து படித்து மருத்துவரானாங்க. ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெண்மை சாவித்ரிபாய் பூலே. ஸோ இவங்க வந்து என்னென்னா 1848 வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு என தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். இவங்க பேர் சாவித்ரிபாய் பூலே. ஓகேவா. நெக்ஸ்ட்டு தெரிந்து தெளிவும் பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை, பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் பார்த்திங்கன்னா ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம், இது வந்து மேற்படிப்புக்காக கொடுக்குறது. ஓகேங்களா. அப்புறம் சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது திருமண உதவித்தொகை அந்த மாதிரி தேவைக்காக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு தனித்தமிழ் சிறந்த நீலாம்பிகை அம்மையார், இவங்க மறைமலை அடிகளோட மகள். இவங்க தந்தையை போலவே தனித்தமிழுக்கு பற்றுடையவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வடச்சொல் தமிழ் அகரவரிசை, முப்பெண்மணியின் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர்னு நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. அடுத்து கோத்தாரி கல்விக்குழு. ஸோ கோத்தாரி கமிஷன்னு சொல்லுவாங்க. 1964 வந்து கோத்தாரி கல்விக்குழு வந்து பரிந்துரைச்சது. அப்படின்னா மகளிர் கல்வி ரொம்ப முக்கியன்றதை பரிந்துரைச்சிருக்காங்க. அதனால இது இங்கே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு சாரதா ஆக்ட்னா என்னென்னா பெண் முன்னேற்றத்துக்கான தடைகளை இருப்பது வந்து குழந்தை திருமணம், அதை ஒழிக்கணும் அப்படின்ட்டு 1929 வந்து சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. நெக்ஸ்ட்டு ஈதா ராஜேஸ்வரி அம்மையார், இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியம் அறிவியல்னு எல்லா துறையிலும் சிறந்து விளங்கியிருக்காங்க. திருமந்திரம், தொல்காப்பியம், அதுக்கப்புறமா வந்து அறிவியல் உண்மைகள்னு நிறைய சொற்பொழிவும் ஆற்றியிருக்காங்களாம். அப்புறம் ராணி மேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றினார் குயின் மேரிஸில். நெக்ஸ்ட்டு வந்து சூரியன் பரமனுபுரம் என்ற அறிவியல் நூல்களையும் எழுதியிருக்காங்களாம். ஸோ அதனால் இவங்களையுமே ஒரு சிறப்பாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா குடும்ப விளக்கு. இது வந்து எழுதியவர் யாருன்னா பாரதிதாசன். இவர் என்ன சொல்லுவார்னா இந்த 5 பாடல்லையுமே சொல்ல வர்றது இந்த பாடல் பொருள் இருக்கிற பிங்க் லைன் தான். ஒன்று வந்து என்னென்னா கல்வி கற்ற பெண்கள் வந்து நல்ல நிலமாக இருப்பாங்க, கல்வி கற்காத பெண்கள் வந்து கலர் நிலம், அதாவது உருப்படாத நிலமாக இருப்பாங்க, எதுக்குமே யூஸே இருக்காது. ஸோ கல்வி கற்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து வானூர்தியில் செலுத்துலேருந்து எல்லாத்துலேயுமே ஆண்கள் பெண்கள் 2 பேருக்கும் சமம் தான், அதனால ஆண்களுக்கு பெண்கள் எப்போவே நிகர் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த செயல் தான் பெண்கள் செய்யணும், இந்த செயல் ஆண்கள் செய்யணுன்றதுலாம் கிடையாது, யார் வேணால் எல்லா வேணுமே செய்யலாம், சமைப்பது கூட தாழ்வுலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த 5th பேரா தான் இம்பார்ட்டண்ட். என்னென்னா உணவை சமைக்க தருவது உயிரை உருவாக்குவது போன்றாகும். ஸோ வாழ்க்கை என்ற பொருட்செல்வத்தாலோ வீரத்தாலோ அமைவதன்று, அடுப்பில் நெருப்பு மூட்டி சமைக்கும் களத்தில் சுவையை இட்டு அருகிலிருந்து உள்ளத்து அன்போடு உணவு பரிமாறுதல் தான் வாழ்வு நலம் பெறுகிறது அப்படின்ற அந்த பேரா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால பெண்களுக்கு எப்போவுமே கல்வி வேணும் அப்படின்றத இந்த குடும்ப விளக்கு மூலமாக அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு நூல்வெளி. குடும்ப விளக்குனா என்னென்னா குடும்ப உறவுகளுக்கு அந்த அன்பை பற்றி பிரிந்து கொள்றதை பற்றி சொல்கிறது. அப்புறம் பெண்களுக்கான கல்வி வேணும், முதல்ல இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தான் இதை சொல்கிறாங்க. இந்த நூல் 5 பகுதிகளாக பதுக்கப்பட்டிருக்கு. நமக்கு வந்து விருந்தோம்பல் தலைப்பில் இருந்து தான் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பாடல் படித்தோல்ல அது. ஸோ பாரதிதாசன் இயற்பெயர் என்னது கனக சுப்புரத்தினம். இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றினால பாரதிதாசன் வச்சுருப்பாங்க. இவர் எழுதிய மற்ற நூலானது பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம், அதெல்லாம் தான். ஸோ இவரது படைப்புகள்னு சொல்கிறாங்க. இவர் இயற்றிய கவிதைகள் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் கவிதைகள்னே சொல்லுவாங்க. இவர் வந்து பிசாந்த நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஆசிரியர் படிக்கிறனாலும் அவங்க சாகித்ய அகாடமி வாங்கியிருந்தாங்கன்னா அந்த ஆசிரியர் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு. ஸோ கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. முடிஞ்சால் லிஸ்ட் ஆஃப் சாகித்ய அகாடமி அதான் வாங்கினவங்க இது பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு கீழே பாருங்களேன், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் ஃபாரினில் பெண்கள் நடந்து வந்தோம்,
ஸோ ஃபாரினில் கூட வராங்கன்றதை பாரதி சொல்கிறாரு. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமான்ட்டு ஒரு பெல் அடிக்கிற மாதிரி, மணி அடிக்கிற மாதிரி சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ கவிமணி. அப்புறம் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது. ஸோ உருப்பட மாட்டாங்க, பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்கன்னு சொல்கிறது பாவேந்தர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் சிறு பஞ்சமூலம் எழுதியவர் வந்து காரியாசன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாடல். லைக் இது மனப்பாடமாக படித்து வச்சுக்கோங்க. அறிவுடையார் தாமே உணர்வர் தான் டாப்பிக்கு. அதாவது பூவாது காய்க்கும் மரமுல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாருவ வித்து உல மேதைக்கு உரையாமை சொல்லும் உணர்வு. என்ன சொல்கிறாங்கன்னா, சில பூக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில மரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பூவே இருக்காதான் டைரெக்டாக காய்க்கும். அதுபோல் நன்மை தீமை உணர்ந்தவங்க சின்னவங்களாக இருந்தால் கூட அவங்க சொல்கிற கருத்து கரெக்டாக இருந்தால் நீங்கள் மூத்தவராகவே இருந்தாலும் அதை கேட்டுக்கிறது நல்லது. அதே மாதிரி வந்துட்டு அதை போலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் அதையுமே தாமே உணர்ந்து கொள்வர். ஸோ அதுதான் இது முக்கியமான ஒன்று. ஸோ சிறுபஞ்சமூலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாடலின் பொருள் தான் இம்பார்ட்டண்ட்டு. அது படித்து வச்சுக்கோங்க, பாடல் படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நூல்வெளி. இது வந்து சங்க இலக்கியங்கள் தொடர்ந்து நீதி நூல்கள்னு வந்துச்சு. ஓகேங்களா? நீதி நூல்களில் 17 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒன்று தான் சிறுபஞ்சமூலம். இது வந்து என்னென்னா 5 கருத்துக்களை வச்சுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த 5 பேர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஷார்ட்கட்டாக வச்சுருக்கேன். என்னென்னா கண்டங்கத்திரி. ஓகேங்களா? கண்டங்கத்திரி எப்படி இருக்கும்னா நல்லா வழுவழுன்னு இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ கண்டங்கத்திரி, சிறுவழுத்துணை, அதுக்கப்புறம் சிறுமல்லி பெருமல்லி. ஸோ 2 மல்லி தூக்கி போட்டு நெருஞ்சினா நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டா சிறு பஞ்சமூலம் ரெடி அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் கூட வேணால் மறுபடியும் சீக்வன்ஸாக சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், சிறு பஞ்சமூலம்னா என்னது? ஸோ அந்த டிஷ்ஷை செய்ய போகிறோம். ஸோ கண்டங்கத்திரி நல்லா வழுவழுன்னு இருக்கும், சிறுவழுதுணை, சிறுமல்லி பெருமல்லி நெருஞ்சி, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இந்த வேர்களான மருந்து எப்படி உடலுக்கு நல்லதோ அதுபோல் இந்த பாடல் 5 கருத்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா நன்மை தீமை தருவன நகைப்புக்குரியன்னு எல்லாமே நமக்கு சொல்லும். இதை எழுதியவர் யாருன்னா காரியாசன். இவர் வந்து மதுரை தமிழ் ஆசிரியர் மாக்காயனர் மகன்னு சொல்லுவாங்க. இவரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா காரி தான். ஸோ ஆசனன்றது அவர் செய்கிற தொழிலினோட அடிப்படையினால ஆசன்னு சொல்கிறாங்க. கீழே இருக்குல்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், படித்து வச்சுக்கோங்க. சாதனைக்கு வயது தடை அன்று. அதாவது 10 வயதுக்குள்ளேயே சொற்பொழிவு ஆற்றும் தன்மையுடையவர் தான் யாருன்னா வள்ளலார். 11 வயதில் பாரதின்ற ஒரு பட்டம் பெற்றவர் தான் யார்? பாரதியார். 15 வயசில் ஃப்ரெஞ்சு இலக்கிய கழகத்தில் தன்னோட கவிதையை எழுதினாங்க யாருன்னா விக்டர் ஹியூகோ அப்படின்றவங்க. 16 வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியாக இருந்தவர் தான் மாவீரர் அலெக்சாண்டர். ஸோ 17 வயதில் பைசா நகரத்தை சார்ந்த கோபுர விளக்கு ஊசலாடுவது குறித்து சொல்லியிருக்காராம் யார்? கலீலியோ. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா சாதனைக்கு வயசே இல்லை, நம்ம எந்த வயசில் வேணால் சாதிக்கலாம். ஸோ அதை தான் இது மூலமாக நமக்கு சொல்ல வராங்க. எனக்கு ரொம்ப அதிகமாக வயசாகிடுச்சு, எனக்கு ரொம்ப கம்மி வயசு தான், அதனால் முடியுமானால முடியுன்ற நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கள, அந்த ஆரம்பிக்கிற வயசு தான் நம்ம வயசாக எடுத்துக்கணும். நீ எவ்வளோ வருஷம் நீ சாதிக்கிறதுக்காக போராடி இருக்க, அந்த வயசு தான் வயசு. உங்களோட ஒரிஜினல் வயசாக நீங்கள் எப்போவுமே எடுத்துக்கூடாது. நான் அப்படி தான் எப்போவுமே நினச்சிப்பேன். ஸோ என்னோடய சாதனை புரியறதுக்காக நான் இப்போ என்னோடய வயசு பார்த்திங்கன்னா 2 வயசு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். அடுத்து கீழே இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி தெரியுமாலாம் படித்து பாருங்கள். ஈஸியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த வழியில் தான் போகிறீங்கன்னு அர்த்தம். பார்க்கலாம். சிறு பஞ்சமூலத்தில் ஒன்று 5 கருத்து இருக்குன்றாங்க. அதுபோல் 3 கருத்து உடையது என்னது? 3க்கு இங்கிலீஷில் என்னது? 3. ஸோ 3 ஃபார் திதிக்கடுகம். ஓகேங்களா? 6க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலாதி. ஓகேங்களா? 6 கருத்துக்களை கொண்ட அறநூல் என்னென்னா ஏலாதின்னு சொல்லுவாங்க. அதுதான் முக்கியம். நெக்ஸ்ட்டு வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை. இந்த லெசன்னாலே வந்து பார்த்திங்கன்னா அண்ணா வந்து வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேணும்னு அறிவுறுத்திருப்பார். அதுதான் இல்லை இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் வந்து அறிஞர் அண்ணா வந்து நிறைய பொன்மொழிகள் பேசியிருப்பார். அதுவும் அந்த தெரியுமான்றது தான் முக்கியம். ஸோ 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு வந்து அண்ணா நினைவாக என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டாங்களாம். எப்போது? 2009. 2010 அவரோட ஞாபகமாக அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைத்தாங்க, நினைவுக்காக திறந்து வைத்தாங்க. இன்றும் நிலை பெற்றுள்ள அவரோட பொன்மொழி என்னென்னா, ஒன்று வந்து அப்படியே 9 படித்து பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். நான் அதில் எனக்கு பிடிச்ச ஒரு 3 படித்து காட்டுறேன். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இரு பக்கமும் கூர் உள்ள அத்தியாகும், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும்,
அதுக்கப்புறமா வந்து இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை, இளைஞர்கள் உரிமை போராட்டத்தை ஈட்டி முனைகள். ஸோ இந்த மாதிரி ஈட்டி முனை, கத்தி முனை, இந்த மாதிரிலாம் அவர் வந்து பேசுகிறதே செம்மையாக இருக்கும். அதில் எனக்கு 9th கோட் தான் ரொம்ப பிடிக்கும். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இந்த ஒரு கோட் வந்து ரொம்ப ரொம்ப என்னோடய ரியல் லைஃப்பில் ரொம்ப பிடிச்ச கோட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதனால் அது. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டுக்கோர் புத்தக சாலை வேண்டும். அதாவது பேசிக் நீடை தாண்டி முக்கியமான ஒன்று எது வேணும்னா இதுதான் வேணும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை அப்படின்ற பகுதி வந்து பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணாவின் வானொலி உரை பகுதியிலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ இவர் தமிழில் ஆங்கிலம் மிக சிறந்த பேச்சாளராக இருந்திருக்காரு. முக்கியமாக இவர் என்ன சொல்லுவாங்கன்னா தென்னாட்டு ஃபெர்னாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சிவாஜி கண்ட இந்து சமூகங்கள் இன்ப ஒளி வரை நிறைய படைப்புகள் தந்திருக்காரு. இவரோட நிறைய இது வந்து பார்த்திங்கன்னா திராவிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்துட்டு முதலமைச்சராக இருந்தபோது இருமொழி சட்டத்தை உருவாக்கினார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்னா சென்னை மாகாணத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்னு மாற்றின வரலாற்று மிக்க நீங்கா இடம் பெற்றவர் தான் நமது அண்ணா அவர்கள். ஸோ பேரறிஞர் அண்ணாவோட எப்போவுமே நீங்கள் ஞாபகம், நீங்கள் என்ன ஸ்டேட்டு தமிழ்நாடுன்னு சொல்லும்போது அந்த தமிழ்நாடை வந்து யார் பேர் மாற்றினாங்கன்னா அறிஞர் அண்ணா தான். அது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து கீழே இருக்குது புகழுக்குரிய நூலகம்னு. இதை நான் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயுமே போட்டிருக்கேன். ஸோ இது படித்து வச்சுக்கோங்க. என்னென்னா ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மகால் நூலகம்னு சொல்லுவாங்க. உலகிலே தமிழ் நூல்கள் இருக்கிறது கன்னிமாரா நூலகம். இந்தியாவில் தொடுத்த முதல் பொது நூலகம், எல்லாருக்கும் பொதுன்றது திருவன்றம் உள்ள நடுவண் நூலகம் தான். கொல்கத்தாவில் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பயன்பாடும் கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம். ஸோ உலகின் மிகப்பெரிய நூலகம் பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஸோ அது முக்கியம். கீழே அதே மாதிரி கோட்ஸ் இருக்கும். வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் வந்து புத்தகம் இருக்கணுன்ட்டு அறிஞர் அண்ணா சொல்லுவார். உலகில் சாகாத ஒன்று இருந்தால் அதுதான் புத்தகம் அப்படின்னு சொல்கிறது கதைன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் ஆஃப் லைப்ரரின்னு யாருன்னா சீரா அரங்கநாதன். அவரை தான் ஃபாதர் ஆஃப் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம், சிற்பக்கலை. ஸோ சிற்பக்கலைன்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சிற்ப வகைகள் 2 வகை இருக்குது. ஒன்று முழு உருவம், இன்னும் புடைப்புச் சிற்பம். முழுனா அப்படியே இருக்கும். புடைப்புச் சிற்பம்னா வெறுமனே ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும் இதுவாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக கற்கருவிகள் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது செய்கிறவங்கள கற்கவிஞர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலத்தில் வந்துட்டு சிற்பங்கள் வந்து செஞ்சுருப்பாங்க. பல்லவர் காலம், பாண்டிய காலம், சோழர் காலம்னு. ஸோ பல்லவர் காலத்தில் பார்த்திங்கன்னா கோவில்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் எல்லாமே இருக்கும். முக்கியமாக பாறைகளை செதுச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மகாபலிபுரம், அதாவது மாமல்லபுரம் தான். நீங்கள் அப்படியே கண்ணுக்குள்ளே கொண்டு வந்தால் கூட ஓகே தான். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாத கோவில், இதெல்லாம் குடைவரை கோவில், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல்லவர் காலத்தோட ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழில் தொன்மையான நூலகம் தொல்காப்பியத்தில். அந்த தொல்காப்பியத்தில் சிற்பக்கலை பற்றி சொல்லியிருக்காங்கன்றது தான் இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மாளிகையில் பல சிற்பங்கள் வந்து சுண்ணாம்பு கலவையாக இருக்குன்றத மணிமேகலை மூலமாக நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாண்டியர் கால சிற்பங்கள். பாண்டியர் காலத்தில் வந்து முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா குகை கோவிலில் வந்து சிற்ப வேலைப்படம் நிறைஞ்சிருக்குமா. அதை வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார்பட்டி, திருப்பரங்குன்றத்துலலாம் போனால் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோழர் கால சிற்பங்கள். சோழர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜராஜன் கட்டிய தஞ்சை பெரிய கோயில் தான். நான் வச்சுக்கோங்க, சோழர் கால சிற்பங்கள்னாலே தஞ்சை பெரிய கோயில் தான். அது அப்புறம் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் அப்படின்றாங்க. இல்லை தஞ்சை பெரிய கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உயரமுள்ள வாயிற்காவல் உருவங்கள்லாம் இருக்குன்றாங்க. வாயிற்காவலரோட உருவங்கள்லாம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற நார்த்தமலையில் நடன முத்திரைகளோட சிற்பங்கள் இருக்குமா. நடன முத்திரைனா ஒரு ஷேப்பில் அப்படியே இருக்குன்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சோழர் காலத்தோட இம்பார்ட்டண்ட்டாக சொல்லுவாங்க. சோழர் காலத்தில் தான் நிறைய செப்பு திருமேனிகள் நடந்துச்சு. அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா சோழர் காலம் செப்பு திருமேனிகளின் பொற்காலம்னு சொல்லுவாங்க அப்படின்றாங்க. அடுத்து விஜயநகர மன்னர் கால சிற்பங்கள். ஸோ விஜயநகர மன்னர்கள் அவங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் எழுந்துச்சான். ஸோ குதிரையின் உருவங்களை சிற்பங்களில் இடம் பெற செய்தாங்க. குதிரை அந்த மாதிரி உருவச்சிற்பங்கள்லாம் செஞ்சாங்களாம். நெக்ஸ்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தமிழக அரசு சிறப்பு கலைஞர்களை பரிசீலித்து பாராட்டி சிற்பக்கலையை வளர்த்து வருகிறது. அதில் மகாபலிபுரத்தை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வச்சு அதை வந்து கொண்டு வராங்க. அதுக்கு தொழில்நுட்ப கல்வியெல்லாம் உள்ளே கொண்டு வராங்க. அதுதான் சிற்ப செந்நூல் அப்படின்னு சொல்லி ஒரு நூலையும் வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நாயக்கர் கால சிற்பங்கள். நாயக்க மன்னர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் தான் அவங்களோட பெஸ்ட்டு
ஒர்க்குன்னு சொன்னால் அதுதான். ஸோ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், இதெல்லாம் அதுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பௌத்த சமண சிற்பங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமாகவும் பருமனும் உடையவனாக இருக்கும். சான்றாக விழுப்புரம் அந்த எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா திருநாத குன்றுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு பாறையில் 24 அந்த 24 த்ரிட்டங்காஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஒரே உருவம் வந்து இது பண்ணியிருக்காங்கன்றாங்க. முக்கியமாக தனி சிறப்புன்னு பார்த்திங்கன்னா யோகா கலை, நாட்டிய கலையெல்லாம் கூட இருந்துச்சு. இன்றைக்கும் சிற்பக்கலை நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செங்கல், அப்புறம் சிமெண்ட்டு, கல்லாம் வச்சு கூட இப்போவும் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாடலின் பொருள் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்கள்லாம் விரியும், அதை வந்து குரங்கு இனம் பார்த்து ரசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சந்தன மர குச்சிகள்லாம் அங்கேருந்து நெல் அரிசி சோற்றின் மனமும் அப்படியே பொருள்கள் மனம்லாம் வந்து வாசனை வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பிக்சரை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் அழகாக அதாவது அந்த பிக்சரில் பார்த்திங்கன்னா மருதம், குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலைன்னு எல்லாமே இருக்குது. ஸோ அதை தான் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கான சொல்லியிருப்பாங்க. மருத நிழல்னா வயலில் காஞ்சி வஞ்சி மலர்கள் பூத்து நிற்கும். அப்புறம் காஞ்சி மர நிழலில் அமர்ந்து அருந்தினார்கள் குட்டி பசங்களாம். பவளங்களை நல் இயல்பு தோன்றி ஒளி முத்துக்களை வந்து நெய்தல் நிலத்தில் நம்ம பார்க்கலாம். தும்பியானது கரையை நெருங்கி வருது. ஸோ இதெல்லாம் வந்து கருமேகத்தின் காட்சி போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி ராவண காவியத்தை பற்றி சிறப்பாக சொல்கிறாங்க யாருன்னா பேரறிஞர் அண்ணா தான். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பேரறிஞர் அண்ணா. ஸோ ராவண காவியம் பற்றி பார்க்கலாம். இப்போது நூல் குறிப்பு. 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம்னா அது ராவண காப்பியம்தான். இந்த நூல் வந்து தமிழ் காண்டம், தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் 5 காண்டங்கள் உடையது. ஸோ ராவண காண்டம் 5 காண்டம் உடையது. 3100 பாடல்களை கொண்டது. இந்த நூல் புலவர் குழந்தை தான் இயற்றியிருப்பார். தமிழக காண்டத்தில் உள்ள பாடல்கள் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொன்று, தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 டேஸில் வந்து இவர் வந்து திருக்குறளுக்கு உரையும் எழுதியிருக்காராம். யாப்பதிகாரம், தொடை அதிகாரம் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட இலக்கண இலக்கியங்களும் எழுதியிருக்காரு. ஸோ ராமாயணத்திலோட எதிர்நிலை மாந்தராக இருந்தவர் தான் இங்கே கதை மாந்தராக இருக்காரு அப்படின்றத இங்கே சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நாச்சியார் திருமொழி. அவங்க வந்து ஆண்டாள் தான் எழுதியிருக்காங்க. இது என்னென்னா ஒரு கனவு பற்றினது. என்னென்னா ஆடும் இளம்பெண்கள் கையில் வந்து கலச சொம்போடு அப்படி ஏந்திகிட்டே வராங்க. அங்கே வடமதுரை ஆண்ட மன்னன், அவர் பேர் என்ன கண்ணன், அவர் வந்து புவி எதிர சந்தோஷமாக வந்துட்டுருக்காரு. அந்த காட்சியை வந்து ஆண்டாள் வந்து தன்னோட கனவில் கண்டதாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்தளெல்லாம் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சங்க ஊதிக்கிட்டு அத்தை மகனும் மது என்ற அரக்கனை அழித்தவனுமான கண்ணன் முத்துக்களுடைய மாலைகளை அப்படியே தொங்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா பந்தலுக்கு கீழே வந்துட்டு ஆண்டாள் அவங்கள வந்து திருமணம் செய்து கொள்கிறாங்களாம். அந்த காட்சியை வந்து அவங்க கனவுல கண்டதாக சொல்கிறாங்க. ஸோ திருமாலை வழிபடும் சிறப்பு நிலையை தான் வந்து ஆழ்வார்கள் பன்னிருவர். ஸோ அவங்க வந்து திருமால்களை தான் இது பண்ணுவாங்க. அதில் ஒரே ஒருத்தவங்க தான் பெண்ணு, அவங்க தான் ஆண்டாள் தான். ஸோ அவங்களோடது வந்து என்னென்னா இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு தான் அணிஞ்சாங்க. அதை தான் வந்து சூடி கொடுத்த சுடற்கொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பெரியாழ்வாரின் வளர்ப்பு மகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆழ்வார் பாடிய பாடல் தொகுப்பு தான் 4000 திவ்ய பிரபந்தம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்டாள் பாடியது என்னென்னா திருப்பாவை ஒன்று, இன்னும் நாச்சியார் திருமொழி ஒன்று. இதுதான் முக்கியமான ஒன்று. ஸோ வந்து நாச்சியார் திருமொழி வந்து மொத்தம் 143 பாடல்கள். இதை நான் எப்படி நான் வச்சுக்கிட்டேன்னா, நாச்சியார் திருமொழினாலே மேரேஜ், லவ் பற்றி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மேரேஜ்னால் நாச்சியார் திருமொழி, லவ்ன்றது 143ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு முக்கியமான ஒரு லெசன் செய்தி டி ஜானகிராமன். லெசனை விட அவரை பற்றினது தான் இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா அந்த லெசன் கீழே பாருங்கள், சிறுகதை விருது மாலை. ஸோ சாகித்ய அகாடமி பற்றி நான் அப்போவே படிக்க சொன்னால் அதை பற்றி இங்கே கொடுத்துருக்காங்க. 1970 வந்து அன்பளிப்பு அழகிரிசாமி வாங்கியிருக்காரு. 79 வந்து பார்த்திங்கன்னா சக்தி வைத்தியம்ன்றவங்க ஜானகிராமன் அந்த நூலுக்காக வாங்கியிருக்காரு. அப்புறம் முதலில் இரவு வரும் ஆதவன் சொல்கிறாரு. ஸோ அப்பாவின் சிநேகிதர் மித்ரன் அசோக் மித்ரன் சொல்லுவாங்க. மின்சார பூ மேலாண்மை பொன்னுசாமி, சூடிய பூ சுடர்க நாஞ்சில் நாடன், ஒரு சிறு இசை வண்ணதாசன். நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயே ஷார்ட்கட் தான். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும் பாருங்கள். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அன்பளிப்புனாலே நமக்கு என்னது, அன்பளிப்புனா கிஃப்ட் எப்பவுமே எப்படி இருக்கணும், அழகாக இருக்கணும். ஸோ அன்பளிப்புனா அழகிரி சாமி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஜானகிராமன்.
ஸோ வந்து சக்தி வைத்தியம். சக்தி வைத்தியம் பார்த்தாங்கன்னா சக்தி வைத்தியம் ஜானகிராமன். ஸோ ஜானகிக்கு சக்தி வந்து வைத்தியம் பார்க்குறாருன்னு வச்சுக்கிட்டேன். 3வது முதலில் இரவு வரும். இரவுக்கு ஆப்போசிட் சூரியன், தட் இஸ் ஆதவன். ஸோ முதலில் இரவு வரும்னா ஆதவன். அப்பாவின் சிநேகிதரன். சிநேகிதரன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மித்திரன்னு சொல்லுவாங்க. அதனால் நான் அசோக் மித்திரன்னு வச்சுக்கிட்டேன். மின்சாரப்பூ. மின்சாரப்பூனா மேலாண்மை பொன்னுசாமி. ஸோ மின்சாரம் பூ, ஒரு பொண்ணு வந்து மின்சாரம் போல் இருக்கும்னு வச்சுக்கிட்டேன். சூடிய பூ சுடர்க. இது வந்து நாஞ்சில் நாடன். ஸோ பூவை வந்து நெஞ்சில் சூடிக்கிட்டாங்க, அதனால் நான் நாஞ்சில் நாடன்னு வச்சுக்கிட்டேன். ஒரு சிறு இசை. இது வந்து என்னென்னா வண்ணதாசன். வண்ணதாசன் தான் வந்து கல்யாண்ஜின்னு அர்த்தம். ஸோ கல்யாணத்தில் வந்து ஒரு சின்ன இசை வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஷார்ட்கட் ஈஸியாக இருக்கும். மறுபடியும் வேணால் பார்த்துக்கோங்க. அன்பளிப்புனா அழகாக இருக்கும். சக்தி வைத்தியம்னா சக்தி ஜானகி. ஸோ முதல்ல இரவு வரும்னா ஆதவன். அப்பாவின் சிநேகிதரன்னா மித்திரன், அசோக் மித்திரன். மின்சார பூனா பொண்ணு தான் மின்சாரமாக இருக்கும். ஸோ மேலாண்மை பொண்ணு. சூடிய பூ சுடர்க, நெஞ்சில் சுடுவாங்க. ஸோ வந்து நாஞ்சில் நாடன். அப்புறம் ஒரு சிறு இசை. கல்யாணத்தில் தான் இசை வாசிப்பாங்க. ஸோ வண்ண இசைன்னு கூட வச்சுக்கலாம். வண்ணத்து பூச்சி இசை எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ வண்ணதாசன். அடுத்து ஜானகிராமன் வந்து தஞ்சை மண்வாசனோட கதையை தான் எழுதுவார். இவரோட எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணிக்கொடி, கிராம ஊழியன், கனையாளி, கலைமகள், விதேசி மித்திரன், இந்த மாதிரி இதழ்கள் எல்லாம் வெளிவந்திருக்கான். இதெல்லாம் நூல் இல்லை, அவரோட நூல்கள் வந்து இதில் வெளிவந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அவரவர் அனுபவித்தும் எழுத்தாக வடிப்பதும் அவரவர் முறை, அவங்கவுங்க இஷ்டம் அப்படின்றத வந்து இவர் சொல்லியிருப்பார். செய்தின்ற சிறுகதை வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு ரிக்ஷான்ற தொகுப்பில் தான் இடம்பெற்றிருக்கு. இது என்னென்னா மிகவும் உயர்ந்த இசை சிறந்த கலைஞரால் கையாளப்படும் போது சொற்களின் எல்லையை தாண்டி இசையின் மூலமாகவே அது புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை தான் யார்? உவேசா, தி ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், இவங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இருக்கிற தெலுங்கும் தான் இம்பார்ட்டண்ட். என்னென்னா இசைன்றதால நான் ஆல்ரெடி சொன்னேன். இசைனா என்ன சொன்னேன்? அதே இசைனாலே மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி வரும். அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று நாதஸ்வரம். ஸோ இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசிக்கும் காட்டக்கூடிய ஒரு கருவி தான் நாதஸ்வரம். இது மங்கள இசைன்னு சொல்லுவாங்க. இந்த சிறப்பானது 600 ஆண்டுகளுக்கு முன்பு தான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டிருக்கு. 13ஆம் நூற்றாண்டில் தான் இந்த பற்றி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எதுவுமே நமக்கு இல்லைன்றாங்க. இந்த கருவி என்னென்னா முக்கியமான ஒன்று நாதஸ்வர கருவி எதுலேருந்து இருக்குன்னா ஆச்சா மரத்தில் தான் வந்துட்டு செய்யப்படுகிறது. நான் எப்படி வச்சுக்கிட்டேன்னா கல்யாண டைம்லலாம் நாதஸ்வரம் வாசிக்கிறவங்கள வந்துட்டு கேட்பாங்க, ஆச்சா ரெடியா, நாதஸ்வரம் ஊதலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ ஆச்சான்றதால் ஆச்சா மரம். ஸோ வெட்டப்பட்ட ஆச்சா மரத்துண்டு வந்து ரொம்ப நாள் வந்து வச்ச பிறகு இந்த கருவியை உருவாக்குவாங்க. ஸோ ஆச்சா மரக்கட்டையை தான் வந்துட்டு நாதஸ்வரம் செய்கிறாங்க. ஸோ நாதஸ்வரத்தின் மேல் பகுதியில் சீவாளி அப்படின்ற ஒரு கருவி இருக்கும். சீவாளி நாணல் என்றது ஒரு புல் வகையில் இருக்கிறது. சீவாளி ஓகே, சீவிட்டு பாடுவாங்கன்னு கூட வச்சுக்கலாம். இதோட 9th term 2 ஃபுல்லாக முடியுது. நாளைக்கு 9th term 3 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். நான் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.